வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க வந்திருக்கேன். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா 75,000 சம்பளம் குடுக்கக்கூடிய நம்மளுடைய டிசிஎஸ் நிறுவனம் தாங்க இப்போதைக்கு என்கியூடி அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து ஆண்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசிஎஸ் என்கியூடி 2025ஆம் ஆண்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆஃப் கேம்பஸ் ஜாபுங்க. நீங்க காலேஜ் கேம்பஸ்ல செலக்ட் ஆகல அப்படின்னா, இந்த ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா இந்த ஒரு வேலை உங்களுக்கான ஒரு வேலை தான். இது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதிகபட்சமாக யாராவது ஒருத்தவங்க லைஃப் சேஞ்சிங்காக மொமெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டிசிஎஸ் நிறுவனம் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இது வந்து பியூராக வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்காக மட்டும் தாங்க இந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்றது ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்கன்னா, இது வந்து 3ஆக பிரிச்சுருக்காங்க. ப்ரைம், டிஜிட்டல், நிஞ்சா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம், டிஜிட்டல், நிஞ்சா ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க டிசிஎஸ்ல. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எப்படி அப்பியர் பண்ணுறீங்களோ அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் என்கியூடிஸ் ஓப்பன் ஃபார் கேண்டிடேட் பர்சுவிங் பிடெக், பிஇ, எம்டெக், எம்இ, எம்சிஏ, எம்எஸ்சி, எம்எஸ் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான வேலை தான் இது. நான் திருப்பி சொல்லிக்கிறேன். பிடெக், பிஇ, எம்டெக், எம்இ, எம்சிஏ, எம்எஸ்சி, எம்எஸ் இதில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இது. ஸோ டெஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ மினிமமாக என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஒரு டிகிரிஸ் நான் சொன்ன டிகிரி இருக்கு இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படித்திருந்திருக்கணும். அது போக 60% வாங்கியிருந்திருக்கணும். இல்லைன்னா 6 சிஜிபிஏ இருக்கணும் உங்களோட அகாடமிக்ஸில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. லாஸ்ட் செமஸ்டரில் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து 6 சிஜிபிஏ இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா கூட உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி அரியர்ஸ் இருக்கும் அப்படின்னா, அரியர்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீ சேர்றப்ப உன்கிட்ட எந்த ஒரு அரியருமே இருக்கக்கூடாது, எல்லா அரியருமே கிளியர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அது போக நான் படிச்சுட்ருக்கப்ப நான் அந்த வேலைக்கு வந்துட்டேன், நான் செலக்ட் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது படிக்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எதனால் கேப் இருக்குது? ஒரு 2 ஆண்டு நான் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமமாக 2 இயர்ஸ் தான் பெர்மிட் பண்ணுறாங்க கேப் வந்து. ஸோ அந்த கேப் எதுக்கு அப்படின்றதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்ட் டைமாக கரஸ்பாண்டன்ஸாக நான் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா, ஃபுல் டைமாக நீ பண்ணியிருக்கியா வா என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் ஸ்கூலிங்கில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். என்ஐஓஎஸில் ஓப்பன் ஸ்கூலிங்கில் பண்ணவங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடெக் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி எம்டெக் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் இருக்குது அப்படின்னா கூட ஓகே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு ஹையரிங் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹையரிங் கேட்டகரி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நான் சொன்னதில் 3 கேட்டகரிஸாக அதை பிடிச்சிருக்காங்க. ப்ரைமு, டிஜிட்டலு, நிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ப்ரைமுக்கு வந்து மேக்ஸிமம் சிடிசி அப்படின்னா ஒரு ஆண்டுக்கான சம்பளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 9 லட்ச ரூபா இருக்குங்க. சரிங்களா? ஸோ பிஜி யூஜி படித்தவங்களுக்கு 9 லட்ச ரூபா. இதே பிஜி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 11.5 எல்பிஏ அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்கு, ஆட்டோமேஷன், ரெபோ செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே வந்து டிஜிட்டலில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா 7 எல்பிஏ கொடுக்குறாங்க யூஜி படித்தவங்களுக்கு. இதே நீங்கள் டிஜிட்டலில் பிஜி பண்ணுறவங்களுக்கு 7.3 எல்பிஏ இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா டெவலப்மெண்ட்லேயே இன்டெகிரேஷன்லேயே நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அதே மாதிரி இன்டர்னல் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி மாடர்ன் டெக்னாலஜிஸ் பண்ணியிருந்தாங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிஞ்சா. இந்த நிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சிடிசி எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 3.36 எல்பிஏ வரைக்கும் கொடுக்குறோம் யூஜி படித்தவங்களுக்கு. இதே பிஜி படித்தவங்களுக்கு 3.53 எல்பிஏ வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுதான் அவங்க வந்து டீட்டெயில்டாக சேலரி பேக்கேஜஸ் என்ன அப்படின்றது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட் ஏ இருக்கும், பார்ட் பி இருக்கும்,
அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்டாக பிரிக்கப்படுது. பார்ட் ஏல அப்படின்னா 75 மார்க்குங்க. அதில் அந்த 75 மார்க்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படில 25 மார்க்கும், வேர்பல் எபிலிட்டியில் 25 மார்க்கும், ரீசனிங் எபிலிட்டியில் 25 மார்க்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 25 மார்க்கு, வேர்பல் எபிலிட்டியில் 25 மார்க்கு, ரீசனிங் எபிலிட்டியில் 25 மார்க். திருப்பி பார்ட் பியில் அட்வான்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 115 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த அட்வான்ஸ் செக்ஷனில் நிச்சயமாக கோடிங் இருக்கும். ஸோ கோடிங் வந்து 90 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் 25 மார்க் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் 190 நிமிஷம் இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டு இதுதான் டீட்டெயில்டாக இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 டெஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஃபவுண்டேஷன் இருக்கும், அட்வான்ஸ்டு இருக்கும். அட்வான்ஸ் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதோட டீட்டெயில்டாக வந்து நான் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். போய் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இது டெஃபினட்டாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.